எஸ்தர் போட்ட ஃபாஸ்டிங்ல நாடு விடுதலையாச்சா? எஸ்தர் போட்ட ஃபீஸ்டிங்ல நாடு விடுதலையாச்சா? உன் வாழ்க்கையை பற்றி ஒரே ஒரு பாட்டம் என்ன தெரியுமா? அவர் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். உன் வாழ்க்கையில அது எல்லாம் மிகவும் நன்றாய் இருந்தது. கை தட்டுங்க, ஒருத்தர் பின்னாடி இருக்கிறார். Positive thinking, but faith is not just a positive thinking, it is a substance. ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறவர்கள் விசுவாசத்திலே தரித்திரராய் இருக்கிறாரும், இந்த உலகத்தில் தரித்திரராய் இருக்கிறவர்கள் விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறார்கள். அப்ப விசுவாசத்தை பணத்தோட கம்பேர் பண்ணுது பைபிள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க பணம் இருந்தா நினைச்சதை வாங்கிறீல, அந்த மாதிரி விசுவாசம் இருந்தா அங்க நினைச்சதெல்லாம் நீ வாங்கலாம். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே நீங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டு வாழும்போது இந்த உலகத்தின் எந்த பெரிய மழையும் உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. அது நீங்கள் பெயர்ந்துவோ என்று சொன்னால் அது பெயர்ந்து போகும். எந்த மண்டலத்திலிருந்து நான் பேசுகிறேனோ அதே மண்டலத்தில் இருந்து நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டால் நான் சொல்வதற்கு ஆமேன் என்கிற வார்த்தை உங்களுக்குள்ள புறப்பட்டு வரும். உங்கள் ஆவி அதை அங்கீகரிக்கும். நான் வேற ஒரு ரெல்மில் இருந்து பேசி நீங்கள் வேற ஒரு ரெல்மில் இருந்து பேசினா நீங்கள் அதை அங்கீகரிக்கவே முடியாது. அதுதான் மேட்டர். ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் ஒரே கோலியாத்து ஒருத்தனுக்கு பயமாக தெரிஞ்சான், இன்னொருத்தனுக்கு பயமே இல்லாமல் தெரிஞ்சான். ஒரே கோலியாத்து சவுலுக்கு பயமாக இருக்கு. அவனை பார்க்கும்போது தாவீது பயம் வரல. இப்போ மேட்டர் என்னன்னா, தாவீது வேற ரெல்மில் இருக்கிறான், சவுல் வேற ரெல்மில் இருக்கிறான். சவுல் கோலியாத்தை பார்த்த டைமென்ஷன் வேற, தாவீது கோலியாத்தை பார்த்த டைமென்ஷன் வேற. நீங்க இந்த டைமென்ஷன் கடந்து வருவங்களை அன்புடன் நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரே ஒரு ஆளு, எஸ்தர் என்கிற ஒரே ஒரு ஆளுக்காக எத்தனை தேசம் 127 தலையெழுத்தை ஒரே ஒரு பெண்மணி மாற்ற முடியும் என்றால் நல்லா தான் தட்டுங்களேன். எஸ்தரின் தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். ஆமென், 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 ஆமென். ஒரே ஒரு விருந்து 127 தேசத்தின் தலையெழுத்தை மாற்றியது என்றால், ஒரே ஒரு கம்யூனியன் 120 கோடி ஜனங்களின் தலையெழுத்தை மாற்றும் என்று நான் சொல்கிறேன். ஆமென். கோசே நாட்டை விசேஷப்படுத்தின கர்த்தர் தேவனுடைய ரகசிய செயல் உங்கள் வீட்டுக்குள் இருக்கு. ஆமென். ஒரு மனுஷனால இவ்வளவு ஏமாத்தி இவ்வளவு காரியம் செய்ய முடியும்னா இதுல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனால இவங்க எல்லாரும் ஏமாத்தி உங்களை எவ்வளவு ஆசீர்வதிக்க முடியும் என்பதுதான் இங்க விஷயம். தேவன் ஏமாத்தினானே எப்படி வைத்தார்? அதுதான் யோபு சொல்றான், தேவனுடைய ரகசிய செயல். எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவி உங்களை ஆசீர்வதிப்பாரான் தேவன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு we have the light. பிசாசு இங்க ஒண்ணும் இல்லாமல் ஆகி போனான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எங்க திரும்பினாலும் அவன் அங்க இல்லை. அதை புரிஞ்சுக்காங்க. அவனுடைய வல்லமை முற்றிலுமாய் செயலிழந்து போனது. தேசம் நம் கைவசம் ஆயிற்று. ஆவி மண்டலத்திலே அவன் முற்றிலுமாய் தோற்று போனவனாய் நின்று கொண்டு இருக்கிறான். நம்மை வஞ்சிப்பதற்கு முயற்சி எடுக்கும் போதெல்லாம் தோற்று போனவனா நிற்கிறான். அது மனசுல புரிஞ்சு இந்த உலகத்தில் கடைசியில் கர்த்தர் பெரிய காரியங்கள் வாழ்க்கையிலே செய்வார். ஆமென் சொல்லுவோம். ஒரே ஒருத்தனை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, அதிக கேடானது உனக்கு வராதபடி நீ பாவம் செய்யாது அப்படின்னாரு. அப்படின்னா பாவம் செஞ்சா கேடானது வரும். சிலுவைக்கு முன்னாடி பேசுறாரு. யாரை பார்த்து பேசுறாரு? 38 வருஷம் வியாதியா இருந்த ஒருத்தன் தேவாலயத்துக்குள்ள ஏதோ சேட்டை பண்ணிட்டு இருந்திருக்கான். நான் ரொம்ப நாளா தேவாலயத்துக்குள்ள இருந்தோம் நல்லவே நினைச்சேன் நான். பின்பு அவனை தேவாலயத்தில் கண்டு அப்படின்ன உடனே, பரவாயில்லடா அவன் சினிமா தேட்டரில் பார்க்கல, தேவாலயத்தில் பார்த்துருக்கான். நான் தேவாலயத்தில் உட்காந்து இவன் என்னத்தையோ பண்ணிட்டு இருந்திருக்கான் சார். என்ன தேவன் சொல்ல, ஸ்டாப் சின்னிங் அப்படின்றாரு. பாவம் செய்யறது நிப்பாட்டிக்க. உள்ளுக்குள்ள உட்காந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடிக்கு பாவம் செய்யாது அப்படின்றாரு. அந்த சின்னோட பவரு ஒன்று இதுக்கு முன்னாடி 38 வருஷம் படுத்திருந்த இப்போ 76 வருஷம் ஆயிர போதுரா அப்படின்னு சொல்றாரு. ஸோ சின் ஹேட் பவர் பிஃபோர் crucifixion. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் even after the crucifixion, though sin doesn't have power, it make us guilty.
அப்படின்னு ஆண்ட்ரூ மேக் சொல்றாரு. when you don't know the truth. சரி அன்புக்குரியவர்களே, பைபிள் உங்களுக்கு ஃப்ரீ டு சின் அப்படின்னு சொல்ல, ஃப்ரீ ஃப்ரம் சின் அதான் நம்ம கொடுக்குது. ஆமென் சொல்லுங்க. கிரேஸ் டசன்ட் மேக் யூ ஃப்ரீ டு சின் பட் டு டூ சின், பட் ஃப்ரீ ஃப்ரம் சின். பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்குறது, பாவத்திற்கு விடுதலை ஆக்கவில்லை. எது வேணாலும் செஞ்சுக்கலாம், யார்கிட்ட வேணாலும் ஃபோன் நம்பர் வாங்கிக்கலாம், யார்கிட்ட வேணாலும் பேசிக்கலாம், யார்கிட்ட வேணாலும் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கலாம், வாங்கி என்ன வேணாலும் பேசிக்கலாம் என்கிற இடத்துக்கு நம்மளை கிரேஸ் கொண்டு வரல. இந்த அடிமைத்தனத்திலிருந்தெல்லாம் என்னை விடுதலையாக்கி இருக்கிறது என்கிற இடத்திற்கு கொண்டு வருகிறது. So unless you enjoy the liberty, you not at all understand the reality of grace. அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். அதனுடைய ரியாலிட்டி உனக்கு, அதாவது ஃப்ரீடம் நீ உணரலைன்னா, உன்னால் பாவத்திலிருந்து விடுதலைனா வாழ்க்கை வாழ முடியலன்னா, இன்னும் கிருபையின் வாசற்படிக்கு நீ வரவில்லை என்று தான் நான் சொல்லுவேன். ஆமென் சொல்லுவோம். கிருபைக்கு வரலன்னா எங்கே இருக்கீங்கன்னு அர்த்தம்? பிரமாணத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். பிரமாணம்னா பஞ்சாயத்து, அடிதடி, பனிஷ்மெண்ட்டு, அதுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். என் அருமையானவர்களே, நான் ஒருத்தன் இந்த நாட்டில் இருக்கிறேன்ல சார், சொல்லுங்கள், நான் ஒருத்தன் இந்த நாட்டில் இருக்கேன்ல, எல்லாம் நல்லா தான் நடக்கும், வீட்டுக்கு போகணும். உன்னை தேவன் நேசிக்கிறாருன்னு உன்னால் நம்ப முடியலன்னா நீ எல்லாம் எதுக்கு இவ்வளவு நாள் நீ ஏசினா கூடாதுன்னு தெரில. எனக்கு நம்பிக்கை இருக்குது சார், என்னை விட்டுற மாட்டார். ஆமாம், என்னை விட்டுற மாட்டார். எனக்காண்டி பண்ணுவார், எனக்காக செய்வார் வச்சு. ஆமாம் என்கிற மனநிலையோடு இருங்கள். தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட உணர்வு ரொம்ப முக்கியமானது. அதிலே வருகிற பூரண அன்பு பயத்தை புறம்பேத்தல். ஆமென். எஸ்தர் போட்ட ஃபாஸ்டிங்கில் 127 தேசம் டெலிவர் ஆச்சா, இல்லை எஸ்தர் வச்ச விருந்தில் டெலிவர் ஆச்சா? அப்படி போடு மாப்பிள்ள. எத்தனை வருஷம் எங்களை டாவை கொடுத்து ஏமாற்றி வச்சுருக்கீங்க. இன்னைக்கு வரண்டி எஸ்தர் போட்ட ஃபாஸ்டிங்கில் நாடு விடுதலை ஆச்சா, எஸ்தர் போட்ட ஃபீஸ்டிங்கில் நாடு விடுதலை ஆச்சா? பைபிளை நல்லா படி. அவள் போட்ட ஃபாஸ்டிங்கில் ஒன்று நடந்துச்சுன்னு நீ சொல்கிற, ஆனால் நான் சொல்கிறேன், ராஜாவுக்கு வச்ச ஃபீஸ்டில் தாண்டா எல்லாம் நடந்துச்சு. ஆமாம். எலியா சொன்னா, நாட்டுக்கு மழை வரணுமா, நீ போய் go and eat well. ஆகாபை பார்த்து சொல்கிறான், போய் நல்லா சாப்பிட்டு தூங்கு, மழை தேசத்தில் வரும் அப்படின்றான். போய் உபவாசத்தை போடுன்னு சொல்லலை, போய் சாப்பிட்டு தூங்குட ஆகாபு, நீ போகிறதுக்குள்ளே மழை ஒன்றும் ஓவர்டேக் பண்ணுண்டான்றான். சொல்லி முடிச்சு ஆகாப் ரதத்தை பூட்டுறான். அப்படியே இருந்துச்சு பாருங்க. என் அன்புக்குரியவர்களே, தைரியமாக போங்க. நல்ல 4 சப்பாத்தியை சுட்டு, கொஞ்சம் முட்டையை அப்படியே பொரிச்சு மிளகுத்தூள் போட்டு, அப்படியே அந்த சப்பாத்தி நடுவில் அந்த உதிரியாக முட்டை அதை வச்சு அப்படியே சுருட்டி சாப்பிட்டு கும்முன்னு ஒரு தூக்கத்தை போடுங்க. உன் கிரியைகளை தேவன் அங்கீகரித்திருக்கிறார். நீ போய் சந்தோஷத்தோடு உன்னோட ஆகாரத்தை புசித்து உன் திராட்சை ரசத்தை குடிப்பாக. தேவன் கிரியைகளை அங்கீகரிச்சிருக்கிறார். கர்த்தர் நல்லவர் சார். உங்களுக்கு எனக்கு நல்லது மட்டும்தான் சார் நடக்கும். எல்லாம் மிகவும் நன்றாய் இருந்தது என்பது மட்டும்தான் உன் வாழ்க்கையை பற்றி, என்னுடைய வாழ்க்கையை பற்றி தேவ திட்டம். தன் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. வாட் இஸ் த பிக்சர் ஆஃப் மை லைஃப்? மிகவும் நன்றாய் இருந்தது. இது தவிர வேறு எதுவும் என் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் நடக்க முடியாது. ஏனென்றால் மிகவும் நன்றாய் இருந்தது என்பது மாத்திரம்தான் தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம். கையில் உங்க வாழ்க்கை குறித்து தேவ திட்டம் என்ன? மிகவும் நன்றாய் இருந்தது என்பதுதான். அதை தாண்டி வர்ற சொப்பனம் எனக்கு தேவையில்ல, தரிசனம் எனக்கு தேவையில்ல, எதுவும் தேவையில்லை. என் வாழ்க்கையில் ஒன்று நடக்கும். என்னை பார்க்குறப்ப சகலத்தையும் பார்த்தபோது மிகவும் நன்றாய் இருந்தது. அதுக்கு தான் சார் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அதை தாண்டி வேறு எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். அது ஏன் டிசைன் கிடையாது. நான் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ரகு அப்படின்னு ஒருத்தன் கூப்பிட்டானா நான் திரும்ப மாட்டேன். ஏன்னா என் பேர் ரகு கிடையாது. நான் போயிட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்தன் வியாதினா நான் திரும்ப மாட்டேன். ஏன்னா என் வாழ்க்கைக்கு அதுக்கு சம்பந்தம், அது என் பேரே கிடையாது. எல்லாம் மிகவும் நன்றாக இருந்தது. என்னை ஜஸ்டின் கூப்பிட்டா நான் திரும்புவேன். ஆமாம், ஜஸ்டின் கூப்பிட்டா நான் திரும்புவேன். அது கூட ஜஸ்டின் கூப்பிட்டா திரும்ப மாட்டேன், ஜஸ்டின் கூப்பிட்டா திரும்புவேன். அப்படின்னா அதுதான் என் பேரு. மிகவும் நன்றாக இருந்தது என்கிற மெடிக்கல் ரிப்போர்ட், மிகவும் நன்றாக இருந்தது என்கிற தீர்க்க தரிசனம், மிகவும் நன்றாக இருந்தது என்கிற சொப்பனம் வந்தா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன், அதுக்கு திரும்புவேன். ஏன்னா அது என் பேரு.
அதை தாண்டி வேற எது வந்தாலும் அதை நான் அங்கீகரிக்க போவது இல்லை. ஏனென்றால் அது என் வாழ்க்கையை குறித்த டிசைனே கிடையாது. கையத்தட் நல்லா. ஆமென். ஆமென். என் வாழ்க்கை எது? உன் வாழ்க்கை என்ன? குறுகிய விடையலி மிகவும் நன்றாக இருந்தது. இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் டிசைன். தான் உண்டாக்கிற எல்லாவற்றையும் பார்த்தார். என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் படைப்பாராம். வைஃபு, புள்ள, மக, எல்லாம் சொல்லுங்க, மகள், மகன், பேரன், பேத்தி, இது எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் பார்ப்பாராம். எல்லாமே அப்பா தாத்தா எல்லாம் மிகவும் நன்றாக இருந்தது. அதுதான் நான். நல்லா தட்டுங்க. அதுதான் நீங்க. இதுல எதுவுமே ஒரு தள்ளமுடி கூட பிசாசு டேமேஜ் பண்ண முடியாது. ஏனென்றால் அது என் டிசைனே. அப்படியே வீட்டுக்கு போங்க, போதும், இவ்வளவு போதும் உங்களுக்கு. இதுவே ஃபுல்லா திருப்தியா இருக்கு. என்ன சொல்றீங்க? வாட் இஸ் டெஃபினிஷன் ஆஃப் யுவர் லைஃப்? எல்லாம் எல்லாவற்றையும் பார்த்தார். சொல்லுங்க. அது மிகவும் நன்றாக இருந்தது. கண்டத கழுதை யோசிக்க கூடாது. கண்ட கழுதையும் யோசிக்கவே கூடாது, யோசிக்கவே கூடாது. ஏன்னா அது என் டிசைனே கிடையாது, அது என் பேரே கிடையாது. ஊரில் இருக்க என் பேரை சொல்லி விட்டா நான் ஏன் திரும்பணும்? என் பேரை சொல்லு, நான் திரும்புகிறேன். ஆமாம். ரிப்போர்ட்டை பார்க்குறேன், நிறைய மிஸ்டேக் இருக்குது. மெடிக்கல் ரிப்போர்ட்டு. இது எவன் ரிப்போர்ட்டுன்னு கிழிச்சு எறிஞ்சிருவேன். ஏன் முதல் ரிப்போர்ட்டை கிழிச்சு எறிஞ்சிங்க? அது என் பேர் கிடையாது. முதல் ரிப்போர்ட்டில் தப்பு தூரமாக வந்துச்சு, அதை கிழிச்சு எறிஞ்சேன். ஏன்னா அது ஏன் ரிப்போர்ட் கிடையாது. கடைசி ரிப்போர்ட்டை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வந்தேன். ஏன் தெரியுமா? அதில் என்கிட்ட இருக்கிறது இருந்துச்சு. If something correlated with the word of God, I will honor it, I will respect it, I will respond it. Otherwise அது எனக்கு தேவையே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு தடவை வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு. இன்சூர் பண்ணியிருக்கீங்களான்னு சார், தேர்ட் பார்ட்டி பண்ணியிருக்கேன். தேர்ட் பார்ட்டி யார்? இயற்கை தான் தேர்ட் பார்ட்டி. இயற்கையில் போய் எப்படி ஃபைனை போடுறது? சரி நிப்பாட்டிட்டு போ, 18,000 ரூபான்ட்டாங்க. நிப்பாட்டிட்டு வந்துட்டேன். காசு வந்தோன்னு வாங்கிக்கிறேன் சார். 4வது நாள் ஃபோன் வருது, சார் உங்கள் வண்டி ரெடி ஆகிடுச்சு, வாங்கிட்டு போங்க. சார் ரூபான்னு ரெடி ஆகலை. ரூபாய் ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போயிட்டார் சார். நான் யாருன்னு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறானே, நான் என் வண்டியோட போனேன், உங்கள் வண்டி இங்கே நின்றுச்சு, என்னன்னு கேட்டேன். ஏதோ ரிப்பேர், நான் இன்ஜின் ரிப்பேர், எவ்வளோ 18,000 நான் கொடுத்துட்டேன், வண்டி எடுத்துகிட்டு போனேன். இன்சூரன்ஸ் நாங்கள் மேலே பண்ணியிருக்கோங்க. நோ டாக்குமெண்ட்ஸு, ஆமாம், நோ ஃபோட்டோஸு, நோ ரெக்கார்ட்ஸு. போனோம், மேட்ரு முடிச்சாங்க. இன்றைக்கி எங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது மேலே. ஆமென் சொல்லுங்க. If something is not correlated with the word of God, you just throw it away in the name of Jesus. That is not you, that is not of you. அது உன்னுடையதல்ல, அது நீ கிடையாது, நீ வேற. உன் வாழ்க்கையை பற்றி ஒரே ஒரு பாட்டம் என்ன தெரியுமா? அவர் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். உன் வாழ்க்கையில் அது எல்லாம் மிகவும் நன்றாய் இருந்தது. கை தட்டுங்க. ஒருத்தர் பின்னாடி இருக்கிறார். மிகவும் நன்றாய் இருக்கும். என் வாழ்க்கையில் சகலமும் மிகவும் நன்றாய் இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். சோ தொடர்ந்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலிருந்து விசுவாசம் என்கிற தலைப்பிலே நான் பேசிக்கொண்டு வருகிறேன். Faith. Faith means for all I trust him. F for far, A for all, I for I, T for trust, H for him. For all I trust him. விசுவாசம் என்பதற்கு அர்த்தம் எல்லாவற்றுக்கும் நான் தேவனை மாத்திரமே நம்புகிறேன் என்பதுதான். ஸோ முதல் வசனத்தில் பார்த்தோம், விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிற என்று பார்த்தோம். அது ஃபெய்த் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஃபெய்த் இஸ் நாட் ஜஸ்ட் அன் இமேஜினேஷன். மெனி பீப்புள் தே ஆர் திங்கிங் தட் ஃபெய்த் இஸ் அன் இமேஜினேஷன். என் வாழ்க்கை இப்படி இருக்கும், என் வாழ்க்கை அப்படி இருக்கும், இப்படி இருக்கணும். தட் இஸ் பாசிட்டிவ் திங்கிங். பாசிட்டிவ் திங்கிங். பட் ஃபெய்த் இஸ் நாட் ஜஸ்ட் அ பாசிட்டிவ் திங்கிங், இட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ். கையத்தட்டு, கையத்தட்டு, கையத்தட்டு. ஓ ரபாலா சாந்துனாமான தியாங்கா. பிலீஃப் வேற, ஃபெய்த் வேற. பிஸ்டிஸ்னா ஃபெய்த். ஆங்கிலத்தில் பிலீவ், ஃபெய்த் 2 வார்த்தை வருது. ஆனால் தமிழில் மிக அழகாக விசுவாசம், விசுவாசிக்கிறவர்கள் அப்படின்னு வருது. என் அன்புக்குரியவர்களே, விசுவாசம் என்றால் இஸ் எ சப்ஸ்டன்ஸ். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அன் இமேஜினேஷன், பாசிட்டிவ் பிக்சர். இந்த பாசிட்டிவ் பிக்சர், இமேஜினேஷன்லாம் சில நேரம் புயல் அடிக்கும்போது என்ன செஞ்சிடும்?
காணாம பேர். உங்கள் மனக்கோட்டையிலே சில கலர்ஃபுல்லா இப்படி பார்க்கறதுக்கு பேரு ஃபெய்த் கிடையாது. தட் இஸ் குட், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் ஃபெய்த்ன்றது அதை தாண்டி இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ இமேஜினரி பிக்சர், தட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ். சப்ஸ்டன்ஸ் மீன்ஸ் யூ கேன் டச் இட், யூ கேன் ஃபீல் இட், யூ கேன் ஸ்மெல் இட், யூ கேன் கீப் இட், யூ கேன் feel it when it is inside of you. My beloved brother and sister, faith is a substance. Can I feel it? am சொல்லுங்க. இப்போ நான் உங்கள்ட்ட கொடுக்குறேன், பிடிச்சிருப்பா. Can you feel it? Now faith is in you. இப்போ faith அவர் கைக்கு போயிருக்கு. இது உங்களுக்கு ஃபீல் பண்ணீங்களோ இல்லையா, அவருக்கு இப்படி தான் ஆவி மண்டலத்தில் கடவுள் என்ன செய்வாராம், நீங்க அப்படியே தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது இந்த பிடிச்சுக்க அப்படின்னு போடுவாரு. Oh, I could feel it. I feel some substances inside of me. I can touch it, I can feel it, I can smell it. That is what faith. So faith என்றது என்னன்னா, ஒரு ஸ்ட்ராங்கா எப்படி ஒரு சப்ஸ்டன்ஸ் நீங்க ஃபீல் பண்றீங்களோ, ஒரு திடப்பொருள். ஆமென் சொல்லுங்க. திடப்பொருள், திடப்பொருள் போன்றது விசுவாசம். அல்லேலூயா சொல்லுங்களேன். என் பையன் நல்லா இருக்கணும், என் பையன் ஊழியம் பண்ணணும், என் பையன் அப்படி இருக்கணும், என் பையன் எப்படி இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் இமேஜின் பண்ணுறது வேற. ஒரு நாள் கர்த்தர் வந்து இறங்கி வந்து உன் கர்ப்ப பிறப்பாகிய அவனை உன்னுடைய சிங்காசனத்தின் மேல் உட்கார வைப்பேன் அப்படின்னு சொல்லி உன் ப்ரொஃபஷன் அவன் பண்ணுவான்டா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் உள்ள கலந்து விழுகும் பாருங்க, அதுக்கு பேர் தான் ஃபெய்த்து. இந்த ஃபெய்த்து 50 வருஷத்துக்கு இருக்கும். எனக்கு பைபிளில் பிடிச்ச ஒரு வார்த்தை, காலேப் சொல்லுவான், 40 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் மோசையை கொண்டு என்கிட்ட ஒன்று சொன்னார், நீ கால் மிதித்து வந்த தேசத்துக்கு உன்னை கொண்டு போவேன்னு. அந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு சொல்லி 40 வருஷமாகிவிட்டது. இந்த 40 வருஷத்தில் எத்தனையோ போர்கள் நடந்தது. அத்தனை போர்களின் இன்று முதல் நான் உயிரோடு இருக்கிறேன். இன்று வரை நான் உயிரோடு இருக்கிறேன். எத்தனை போர் நடந்துச்சு, ஆனா நான் சாகல. ஏன் தெரியுமா? என்ன கானானுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன்னு 40 வருஷத்துக்கு முன்னாடி என் தேவன் சொன்னாரியா. கையை தட்டுங்க சார், கையை தட்டுங்க சார், ஆமென் சொல்லுங்க சார், ரெஸ்பாண்ட் பண்ணுங்க சார், அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஐ ரிசீவ் இட். ஆமா, ஐ ரிசீவ் இட். ஆமா, இவ்வளவு நாள் சொல்ல, இனிமேல் நான் நிறைய சொல்ல போறேன். ஐ ரிசீவ் இட். கொரியர் பாய் கூட உங்கள் தெருவுக்கு வந்தான்னா உங்கள் பேரை வாசித்தப்போ நீங்கள் பாட்டு கம்முன்னு வாயில் கொலக்கட்டை மாதிரி வச்ச மாதிரி இருந்தீங்கன்னா, கொரியர் பாய் கூட 4 தடவை பேரை சொல்லிட்டு போயிடுவான். கொரியர் பார்சல் கூட போயிடும். அவன் ஜஸ்டின்னு சொல்லும்போது, எஸ் ஹியர் ஐ ஆம், இங்கே தான் இருக்குது, நான் தான் ஜஸ்டின்னு அப்படின்னு சொன்னா தான் கொரியர் கூட உள்ளே வரும். அப்படித்தான் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை வரும்போது கையை தூக்கி ஆமேன்னு சொன்னா தான் அது வாழ்க்கைக்குள்ளே என்ட்ராக இயேசுதான். யூ ஹவ் டு ரிசீவ் இட். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று இயேசு சொன்னார், ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னிக்கப்படவில்லை. இயேசு மரித்த 70 வருஷத்துக்குள்ளே தீத்துராயன் புறப்பட்டு வந்து அந்த நாட்டை செங்கல் செங்கலாய் பிரித்தான். இயேசுவின் மன்னிப்பு அங்கு செயல்படவில்லை. இயேசு மன்னித்தது இஸ்ரவேல் ஜெருசலேம் தேவாலயத்தின் மீது செயல்படவில்லை, யூத ரபிமார்கள் மீது செயல்படவில்லை. ஏனென்றால் தீத்துராயன் வந்து செங்கல் செங்கலா பிரிச்சான். இடுப்பளவு ஜோசிபஸ் எழுதுகிறான், ரத்தம் ஓடியது எருசலேம் நகர வீதிகளிலே. பிள்ளைகளின் காலை பிடித்து, கை குழந்தைகளின் காலை பிடித்து மண்டைய சவுத்தில் அடிச்சான் தீத்துராயன். இயேசுவிற்கு மன்னியும் என்று சொன்ன பின்பும் இது நடந்தது. அந்த மன்னிப்பு அங்கு வேலை பார்க்கவில்லை. ஏனென்றால் அவர் மன்னிக்கிறேன் என்று சொன்னபோது அந்த மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறோம் என்று எருசலேம் நகரவாசிகள் சொல்லவில்லை. எந்த ஒரு ஆசீர்வாதமும், எந்த ஒரு வாக்கு தத்தமும் இருவழி செயல்பாடு. ஸ்டேஜ்ல இருந்து கத்துனா நடந்துராது. உள்ள உட்கார்ந்து இருக்க ஆமேன் சொன்னாதான் நடக்கும். நல்லா கையை தட்டி ஆமேன் சொல்லிரு. சொல்லு ஆமேன். காதுல கேட்காம சத்தமா சொல்லிரு ஆமேன். ஸோ எப்பவுமே இந்த மைண்ட் செட்லேயே இருங்க. என்ன? ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம். ஆமேன். ஸோ இப்போ என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? ஃபெய்த் இஸ் அ சப்ஸ்டன்ஸ், இட் இஸ் நாட் ஜஸ்ட் அன் இமேஜினேஷன். அப்போ பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வார்த்தை ஃபெய்த்னா என்னன்றதை பற்றி. சரியா பார்த்தோமா இல்லையா? வாசிமா எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. நிச்சயம் 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 நிச்சயம். உங்கள் பையில யார்ட்ட பேனா இருக்கு கொஞ்சம் எடுங்க. பேனா இருக்கு எடுங்க. வேற பைபிள் வச்சுக்கோங்க எடுங்க. பேனா இல்லாதவங்க பைபிள் வச்சுக்கோங்க எடுங்க.
கொஞ்சம் தூக்கி காட்டுங்க. உங்கள்கிட்ட இருக்க ஏதாச்சும் ஒரு பொருளை தூக்கி காட்டுங்க. ஏதாச்சும் ஒரு பொருள் ஒன்றுமே இல்லாமல் வந்திருக்கீங்களா? இந்த பையில் 2000 எடுத்து காட்டுங்க. கொஞ்ச நேரத்தில் காணிக்கை பெட்டிக்குள்ள போகுது. சீக்கிரம் காட்டுங்க. இப்போ உங்கள் கையில் ஒரு திடப்பொருள் இருக்கா? இது கன்ஃபார்மா, இது நிச்சயமா நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை கொஞ்சம் டவுட்டாக சொல்கிறீங்களா? பாருங்க. ஏன் நிச்சயமாக சொல்கிறீங்க? யூ கேன் ஃபீல் இட். அது ஒரு சப்ஸ்டன்ஸு. அப்படி தான் ஃபெய்த். மற்றவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். சரியா? இதுதான் பார்த்தது. என்ன அந்த வசனத்தை வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நிச்சயமாய் இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாது, ஆனா நிச்சயம். கண்ணுக்கு தெரியாது, ஆனா உறுதி. என்ன சொல்லுங்க? உறுதி, நிச்சயம். இது ரெண்டும் சப்ஸ்டன்ஸுக்கு மட்டும்தான் வரும். ஆமீன் சொல்லுங்க. ஸோ ஃபெய்த் இஸ் அ சப்ஸ்டன்ஸ். ஓகே. மூணாவது வசனம் வாசிங்க. 2வது பாயிண்ட். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும். இங்க பாருங்க, இதைத்தான் நீங்க நான் பேச போறேன். விசுவாசம் 2வது வசனம் வாசிங்க. அதனாலே முன்னோர்கள், அதை முடிச்சுட்டு வருவோம். அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். எதனாலே நற்சாட்சி பெற்றார்கள்? பரிசுத்தத்தினாலே. எதை பார்த்து ஒரு மனுஷனுக்கு தேவன் சாட்சி கொடுக்கிறார்? அவருடைய விசுவாசத்தை பார்த்து. உங்கள் வாழ்க்கையில் உங்களை பற்றி தேவன் சாட்சி கொடுக்கணும்னா, நீங்கள் சிரிக்காமல் இருக்கிற பரிசுத்தமான இருப்பதுனாலோ, இல்லது நீங்கள் வேற எதுலேயோ இருக்கிறதுனாலையோ கிடையாது. பரிசுத்தமான அப்படி இப்படி அதெல்லாம் கிடையாது. ஒன்றுக்கு தான் அவர் சாட்சி கொடுக்குறாராம். மார்க் எதுக்கு விழுகுதுன்னா, விசுவாசத்தினாலே நற்சாட்சி. ஆமாம், இன்னைக்கு நிறைய பேர் நிறையா படிச்சிருக்கிறாங்க, நிறையா ஊழியக்காரரோட ஃபாலோவராக இருக்கிறாங்க. ஆனால் அவங்ககிட்ட ஃபெய்த் மட்டும் இல்லை. ஃபெய்த்துக்கு தான் சாட்சியே. ஒரு மனிதன் எத்தனை வருஷம் கிறிஸ்தவன், எவ்வளவு நன்றாக வாழ்கிறான் என்பதுக்கெல்லாம் 2வது மார்க்கு. தேவனை அவன் எவ்வளவு நம்புகிறான், அதுதான் மார்க். முன்னோர்கள் எல்லோரும் விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்றார்கள். 11 அதிகாரத்தில் ஆபிரகாம் வரான். பரிசுத்தத்தினால் நற்சாட்சி பெற்றவர்கள்னா 11 அதிகாரமே வெள்ளை பேப்பர். ஆபிரகாம் வர முடியாது. 3 கல்யாணம் பண்ணியிருக்கான். யாக்கோபு கேட்கவே வேண்டாம். வேற அதுக்கப்புறம் வரிசையாக வராங்க எல்லாருமே. சிம்சோன்லாம் வரான், பாராக் வரான், சிம்சோன் வரான். அப்போ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, விசுவாசத்துக்கு பேஸில் தான் தேவன் ஒருத்தர் மார்க் கொடுக்குறாரு. அப்போ ஃபெய்த் வந்துருச்சுன்னா என்ன வேணாலும் செய்யலாமா? திரும்ப அங்கே தானே வர்ற. எப்படா கொல்ல பிறந்தான் தின்ன சித்தப்பையும் சாவன் தின்ன என்னது காலியாகும் தானே பார்க்குற. எங்கிட்டனாலும் உள்ளே பூந்து செம்பகலவான்றலால் நீ குறியாக இருக்கிற. அதாவது என்ன வேணாலும் செய்யலாமான்னா, ஃபெய்த் இருக்கிற இடத்துல சார் என்ன வேணுமே செய்ய முடியாது சார். இது புரியலன்னா நீங்கள் அங்கே வாங்க சார், அப்போ சார் தெரியும். 3D அப்படின்னு கண்ணாடி போட்டால் தான் சார் தெரியும். சரி, அது அப்புறம் பார்த்துக்கோங்க, விட்டுருக்கேன். இப்போ 2வது பாயிண்ட். முதல் பாயிண்ட்டு விசுவாசத்தினாலே. விசுவாசம்ன்றது நம்ம அப்படி உறுதி, சப்ஸ்டன்ஸ்னு பார்த்தோம். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற சொல்லிடுறேன். இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம்? விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. எல்லாம் சொல்லுங்கள், விசுவாசத்தினாலே. அடுத்த கோடு எங்கே போடணும்? வார்த்தையினாலே. எல்லாம் சொல்லுங்கள், விசுவாசத்தினாலே, வார்த்தையினாலே. ஃபெய்த்து சொல்லுங்கள், வேர்டு. கைத்தடுங்க, ஒரு நல்லா கைத்தடுங்க. ஆமென். வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகள்னாலே உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். பெரிய மறுமலர்ச்சியையும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனை ஏற்படுத்தும். 2 உலகங்கள் இருக்கிறது. ஒரு உலகம் இந்த கண்ணில் பார்க்குற உலகம். இங்கே கையில் நிறைய காசு இருந்தால் தான் நீங்கள் நினச்சதெல்லாம் வாங்க முடியும். இன்னொரு உலகம் இருக்குது, கைத்தட்டுங்க. அது ஆவிக்குரிய உலகம். அங்கே தேவன் இருக்கிறார், தூதர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் கிடைக்காத கோடிக்கணக்கான நல்ல விஷயங்கள் அங்கே இருக்கிறது. இங்கே முடியாது என்பதையெல்லாம் அங்கே நினச்சா முடிய வச்சிடலாம். அந்த உலகத்திலே நினச்சதெல்லாம் வாங்குறதுக்கு, இந்த உலகத்தில் நினச்சதெல்லாம் வாங்குறதுக்கு பணம் இருந்தால் எப்படி வாங்கிடலாமோ, அந்த உலகத்தில் நினச்சதெல்லாம் வாங்குறதுக்கு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் வாங்கிடலாம். இந்த உலகத்தில் பணம் இருக்கிறவன் பணக்காரன், அந்த உலகத்தில் விசுவாசம் இருக்கிறவன் பணக்காரன். அதனால தான் பைபிள் சொல்லுது, ஐஸ்வர்யத்தை பேசும்போது விசுவாசத்தை பேசுது. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவர்கள் விசுவாசத்திலே தரித்திரராக இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் தரித்திரராக இருக்கிறவர்கள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள். அப்போ விசுவாசத்தை பணத்தோட கம்பேர் பண்ணுது பைபிள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே பணம் இருந்தால் நினச்சதை வாங்கிறீங்களே, அந்த மாதிரி விசுவாசம் இருந்தால் அங்கே நினச்சதெல்லாம் நீ வாங்கலாம்.